உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு நீதாண்டா எனக்கு துணையா நிக்கணும். ஐயா, எனக்கு என்ன இந்த நியூஸ் மேலே கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்கய்யா. என்னடா சொல்ற? ஆமாங்கய்யா. ஐயா, இத்தனை வருஷம் உங்க வழியிலே வராதவங்க திடீர்னு இப்ப வந்து எதுக்கு பேப்பர்ல எல்லாம் பேட்டி கொடுக்க போறாங்க? நீங்களே சொல்லுங்க ஐயா. அப்படியே அவங்க வரணும்னா உங்களை நேருக்கு நேரா பார்த்து பேசியிருப்பாங்கல்ல. எனக்கு என்னமோ இந்த நியூஸை யாரோ கிளப்பி விட்டுருப்பாங்க தான் நினைக்கிறீங்கய்யா. டேய், அவளை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதரா? அவ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடியவ தான். அவன் நேர்மையானவளா இருந்தா நேருக்கு நேரா என்கிட்ட வந்து பேசியிருக்கணும்ல. ஐயா, அவங்க நேர்மையானவங்க, நல்லவங்க ஐயா. நீங்க தாங்க ஐயா அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. நான் இந்த பத்திரிகையோட எடிட்டர்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கிறேன். ஏன்பா ரத்னம், இவன் பாட்டுக்கு அந்த எடிட்டருக்கு போன் போட்டு பேச போய் அப்புறம் அவனுங்க ஆள் வைத்து மிரட்டிய அமைச்சர்னு நியூஸ் போட்டுட்டா இன்னும் பிரச்சனை ஆயிடும்பா. கொஞ்சம் பாத்துக்கப்பா. வேலு, ஆமா, நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாத. வள்ளிக்கும் ரஞ்சித்துக்கும் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ ஏன் கூடவே இரு. அது மட்டும் போதும்டா. வேலு, இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நம்புறது உன்னை மட்டும்தான்டா. அந்த நம்பிக்கையில தான் நான் கேட்கிறேன். இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புடா. ஒருவேளை உன்னையும் மீறி ஏதாவது தப்பு நடந்து இந்த கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்படிலாம் என்னப்பா வேலு, ரத்தனம் இந்த அளவுக்கு பேசிட்டு போறான். வேலு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதான் கூட இருந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுக்கணும். மேடம், என்னாச்சு மேடம்? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அப்பா இவ்ளோ கஷ்டப்பட்டு பேசி நான் பார்த்ததே இல்ல வேலா. அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அதான் நாங்க 2 பேரும் வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டாங்கல்ல. போனவங்க அப்படியே போக வேண்டியதானே. இப்ப இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்து எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கை குழந்தைய என்னை விட்டுட்டு போனப்போ இல்லாத கவலை இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கும் போதுதான் வருமா? எதுக்கு இப்ப இந்த நாடகம்லாம்? அப்பா ஏன் அவங்களை இவ்ளோ தூரம் வெறுத்திருக்காருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மேடம், அவசரப்பட்டு வார்த்தையெல்லாம் விடாதீங்க. ஜானகி அம்மா இந்த மாதிரி செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஏதோ தப்பு நடந்திருக்கு மேடம். இத பாரு, சும்மா ஏதோ பேசணும்னு பேசாத. அவங்க இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏதோ அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுற. நீ அவங்கள பார்த்தது கூட இல்ல. உனக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி? மேடம், எந்த அம்மா வச்சு சொந்த பொண்ணு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைப்பாங்களா? உங்க அம்மா மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம், அதுல கொஞ்சம் நியாயமும் இருக்கு. ஆனா உங்க அம்மா கண்டிப்பா உங்க மேல பாசத்தோட மட்டும்தான் இருப்பாங்க மேடம். உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்காம இருக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்க மேடம். அவங்க நினைப்பாங்க வேலா. அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி வேலா, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அப்பாவோட கௌரவம், அரசியல் செல்வாக்கு எல்லாத்தையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனால யார் நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க முடியாது.
அதே மாதிரி உனக்கும் நான் கடைசியா சொல்லிக்கிறேன். உன் மனசுல புதுசா முளைச்சிருக்கிற ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல அப்பாக்கு விசுவாசமா இரு. அனாவசியமா ஏதாவது ஹீரோயிசம் பண்றேன்னு என்னையும் என் அப்பாவையும் நிரந்தரமா பிரிச்சிடாத, புரியுதா? உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மேடம், நீங்க அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரஞ்சித்தை பத்தி இங்க உங்களுக்கு பாரு வேலா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த ரஞ்சித், வருண் எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். நான் எதுவும் எமோஷனலாவும் பேசல, அவசரமும் படல. பொறுமையா தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன். என் மனசுல உன் மேல ஆசை இருந்துச்சு. உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அந்த ஆசையெல்லாம் துளி கூட இல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே அத பத்தி பேசணும்னு நினைக்காத. உன்னால முடிஞ்சா அப்பா கூட நின்னு சப்போர்ட் பண்ணு. இல்லனா விலகி போயிடு ப்ளீஸ். பள்ளி கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உன்னை நம்புற வேலா. வேலு, இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நம்புறது உன்னை மட்டும்தான்டா. இந்த கல்யாணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடத்தி முடிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புடா. உன் மனசுல புதுசா முளைச்சிருக்கிற ஆசையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல அப்பாக்கு விசுவாசமா இரு. என்னையும் என் அப்பாவையும் நிரந்தரமா பிரிச்சிடாத, புரியுதா? ஏங்க, நாளைக்கு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைல்ல? ஏன்? இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நாளைக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்காதீங்க, ஓகே? ரேணுகா, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பேசணும். நீ எது கேட்கறன்னு புரியாம நான் எப்படி பதில் சொல்றது? இல்லைங்க, நாளைக்கு எனக்கு நலங்கு வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க கட்டாயமா இருக்கணும்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதான் முன்கூட்டியே உங்ககிட்ட வந்து சொல்றேன். இப்ப என்ன திடீர்னு? ஏற்கனவே தான் நலங்கு வைக்க தேதியெல்லாம் குறிச்சாச்சுல்ல. அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. அப்புறம் இப்ப மாத்துறாங்க. அத பத்திலாம் எனக்கு ஒன்றும் தெரியலங்க. நாளைக்கு ஏதோ விசேஷமான நாளாம். அதான் நாளைக்கே எனக்கும் ஆனந்திக்கும் நலங்கு வச்சிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏங்க, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கு தான் வள்ளிமானத்துக்கு நலங்கு வைக்கிறதா ஐயா சொன்னாரு. அங்க வேற நிறைய வேலை இருக்கும். நீங்க வேற இப்ப திடீர்னு பிளானை மாத்தி வச்சிருக்கீங்க. அதான் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு யோசிக்கிறேன். இந்த திடீர் பிளானே நாளைக்கு உங்களை அங்க போக விடக்கூடாதுங்கிறதுக்காக தானே. அத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.